ஹாய், அன்னைக்கு அக்காவுக்கு பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு ரெசிபி வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த லட்டு ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோவில் மாவு விழுகணும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எந்த கப்பில் கடலைமா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பூந்தி பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மாவு விட்டோன்னே மேலே வரணும். பூந்தியை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 பூந்தியை மட்டும் உள்ளே சேர்த்து பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு கடையில் வாங்குற லட்டு மாதிரியே இருக்கும் ஷேப். நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்ததை பேலன்ஸ் இருக்கிற பூந்தியில் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி கொடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பூந்தி எல்லாம் சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சிருக்கும். இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக 2 கையிலையும் நெய் தடவி இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான லட்டு ரெடி.